எல்லோருக்கும் வணக்கம். 2026 பூச நட்சத்திரத்துக்குள்ளே கேது பகவான் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்களில் பூச நட்சத்திரத்துக்கு வர இருக்கும் ஆபத்துகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தினால வேறு எந்த ராசிக்கு நல்ல யோகம் பண வரவு அதிகமாக ஈட்ட போகிறதுங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பூச நட்சத்திரத்தில் கேது பயணம் பண்ணையில் பூச நட்சத்திரத்துக்கு நட்பு வீடா அல்லது அது கேது வீடான்னு நம்ம பார்த்தோம், அது பகை வீடான்னு பார்த்தோம்னா, பொதுவாக அந்த நட்சத்திரத்துக்குமே அல்லது அந்த ராசிக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா கேது பகவானுக்கு வந்து ஒரு உயர்ந்த ஒரு நல்ல இதாக இருக்காது. ஏன்னு கேட்டோம்னாக்கா கேதுவும் சனீஸ்வரனும் ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். நல்லா நம்ம மனசில் வச்சுக்கணும். குரு பகவான் எந்த இடத்துல பயணம் செஞ்சாலோ அந்த இடத்துல எப்பொழுதுமே ஒரு ராசி ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தவறான பய உணர்வுகள், ஒரு அச்சம் ஏற்படும். ரொம்ப ப்ராப்ளம் நிறைய நடக்கும். திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி நம்மளுடைய நட்சத்திரத்தை அவர் வந்து பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகையில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவே அமையும். அதனால் அது வந்து நமக்கு நன்மையை தராது. ஆனால் கேதுவை விட ஒரு நட்சத்திரத்தில் ராகு பகவான் பயணம் செய்யல பண வரவுகளை தரலாம். ஆனால் வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட் தரலாம். புதன் பயணம் செய்யல அது மேக்சிமம் நல் பலனை தரும். பெரும்பாலும் குரு பகவான் பயணம் செஞ்சாலும் அதில் வந்து ஒரு 45% நல் பலன் தரணும். பாக்கி 60% வந்து பார்த்திங்கனாக்க கெடுதல் பலனை தரும். அப்போ அந்த ராசியில் பயணம் செஞ்சுக்கிட்டு போகையில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது எப்பொழுதுமே, ஆனால் கேது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவர். ஆனால் இந்த காலநிலைகளில் நீங்கள் கடவுளுடைய அனுகிரகத்தை தேடி கடவுளை தேடி நீங்கள் பிரார்த்தனை செய்வது மூலமாக இந்த கஷ்டங்கள் விலகலாம்ங்கிறத நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் நன்மைகள் பெறக்கூடிய 3 ராசிகள் வந்து யாராருன்னு பார்த்தோம்னா மேச, ரிஷபம், அடுத்து மிதுனம், கன்னி. இந்த 4 ராசி கிரகங்களுக்கு நல்ல யோகங்கள், பண வரவுகள் போன்ற ஏராளமான நன்மைகள் வந்து கிடைக்கும். சொத்து வாங்குதல், பொருட்கள் வாங்குதல், வீட்டில் விரைய செலவுகள், அதாவது வந்து வண்டி வாகனம் வாங்குதல், நகை வாங்குதல், அடுத்து வந்து வீடு கட்டி குறை கிடக்கலாம், அந்த வீட்டு பூர்த்தி வேலைகள் நடக்கலாம். இந்த மாதிரியான ஏராளமான நன்மைகளை வந்து இந்த காலநிலையில் 2026 காலம் வந்து உங்களுக்கு அமையும் என்று சொல்லி அன்போடு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.